பெருமாள் முருகன் சிறுகதைகள். தோழர் பி. எம்ஹுத்மின் வெற்றி. வாசிப்பது சந்தீப். நான் கண்விழித்து பார்த்தபோது தோழர் பி. எம்ஹுத்மை காணவில்லை. முகத்தில் சுள்ளென்று வந்து விழுந்த வெயில் நான் வெகுநேரம் உறங்கிவிட்டதை குத்திக் காட்டியது. கண்ணுக்கு நேரே தெரிந்த கூரை சட்டெனச் சூழலை உணர்த்திற்று. தோழர் பி. எம். என்னைப் பற்றி என்ன நினைத்திருப்பாரோ? சோம்பேறிப் பயல் என்றும் பொறுப்பற்றத்தனம் என்றும் எண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இதை விமர்சனமாக என்மேல் வைக்கக்கூடும். புது இடமாகையால் இரவு வெகுநேரம் தூக்கம் பிடிக்கவில்லை. விடிகாலையில் தூக்கம் வந்து பேயாய் அழுத்திக் கொண்டது. இருந்தாலும் அந்நிய இடமொன்றில் இவ்வளவு நேரம் தூங்கினால் இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? அதுவும் இது உழைக்கும் மக்கள் இருக்கும் குடியிருப்புப் பகுதி. தோழர் என்னை இங்கு அழைத்து வரும்போதே சொல்லியிருந்தார். இது கடலைக்காய் பிடுங்கும் பருவம். அதனால் எல்லோரும் அதிகாலையில் இருள் பிரியும் முன்பே காட்டுக்குப் போய்விடுவார்கள். நான் இவ்வளவு நேரம் தூங்கித் தொலைத்ததை யாரும் பார்த்திருக்க முடியாது. ஒருவாறு மனம் சமாதானப்பட்டது. இந்த தோழர் பி. எம். எங்கே போயிருப்பார்? சொல்லிவிட்டு போயிருக்கலாம். கூடவே அழைத்தும் போயிருக்கலாம். பொது இடத்தில் எதற்குத் தடுமாற விட்டிருக்கிறார்? நான் படுத்திருந்த இடம் சுற்றிலும் அடைப்புகள் ஏதுமற்ற ஓலை கொட்டகை. எதிரே பெயருக்கு சுவர்கள் இருக்கும் சிறு ஓலை வீடு. இரண்டுக்கும் இடைப்பட்ட வாசல் வெளியில் நின்று மூளி முறித்தபடி சுற்றிலும் பார்த்தேன். கொட்டாவியும் வந்து தொலைத்தது. மனிதர்கள் எவரையும் காணோம். தெளிவற்ற குரல்கள் வெகு தூரத்திலிருந்து மெலிந்து வந்தன. எங்கிருந்தோ ஒற்றைக் காகம் கத்தியது. என்ன செய்வதென்று புரியவில்லை. கொட்டகை ஓரத்து வேம்பில் கட்டியிருந்த எருமைக் கன்று தலையைத் தூக்கி என்னைப் பார்த்தது. அதன் கண்களில் மிரட்சி படர்ந்திருந்தது. கனைத்தபடி நிலை கொள்ளாமல் மரத்தைச் சுற்றி நகர்ந்தது. பொது இடத்தில் எந்த வழிகாட்டலும் இல்லாமல் தன்னந்தனியாக விட்டுப் போவது என்ன வகைத் தோழமை? இரவில்தான் இங்கே கூட்டி வந்தார். மின் விளக்குகள் இல்லாத பகுதி. இதைப் பற்றி எந்த அனுமானமும் எனக்கு இல்லை. தோழர் பி. எம். மேல் கோபமாக வந்தது. 2-3 கெட்ட வார்த்தைகள் சொல்லி மனதுக்குள் திட்டினேன். வெயில் ஒளிக்கு கண்கள் பழகின. ஒரு கோணத்தில் பொழுது வெறும் ஒளிவட்டமாக மின்னியது. உள்ளே சென்று கட்டிலில் உட்கார்ந்தேன். விரிக்கவும் போர்த்தவும் என எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரே போர்வை கசங்கி கட்டிலின் நடுவில் ஒதுங்கியிருந்தது. அதை எடுத்து மடித்து வைத்தேன். பார்வை வெளியே அலைந்தபோது லேசாகச் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த சிறுபானை ஒன்றில் தண்ணீர் தெரிந்தது. மெலிந்த காற்றால் அதில் குறுமடிப்புகள் உருவாகி பானையின் எல்லைக்குள்ளேயே அலைந்தன. அலை அசைவு அழைப்பாகத் தோன்றியது. இறங்கிச் சென்று வாய் கொப்பளித்து முகம் கழுவினேன். சில்லென்ற நீர்ப்பட்டதும் மனத்தில் தெளிச்சி கூடிற்று. கொஞ்சம் தண்ணீர் குடித்தால் பரவாயில்லை. வீட்டின் ஓலை தடுக்கு கதவு கோல் ஒன்றால் முட்டுக் கொடுக்கப்பட்டு அழுந்த மூடியிருந்தது. திறந்து உள்ளே போய் குடிக்க சங்கடமாயிருந்தது. வீட்டுக்காரர்கள் கட்சிக்கு ஆதரவாளர்கள்தான். இருந்தாலும் ஆள் இல்லாத நேரத்தில் உள்ளே நுழைவது நல்லதில்லை. வாய்க்கொப்பளித்து நீரே சுவையாயிருந்தது. இரு கைகளாலும் அள்ளி உறிஞ்சிக் குடித்தேன். பானையடியில் பாசிகள் அசைந்தன. நீர் வயிற்றுள் இறங்கி கவ்விப் படிந்தது. வயிறு காலியாகி வெகுநேரம் ஆகிவிட்டது போல. ஒழுங்கற்ற சந்துகளாய் தெரிந்த தெருவில் சோம்பலாய் 1-2 நாய்கள் படுத்திருந்தன. எந்த வீட்டிலும் யாரும் இருப்பதாகத் தெரியவில்லை. குஞ்சு குழுவான்களிலிருந்து படுகிழடுகள் வரை எல்லோரும் வெளிக்கிளம்பிப் போயிருந்தது ஆச்சரியம் தந்தது. 40-50 குடிசைகளுக்கிடையே நான் ஒருவன் மட்டும்தான். தோழர் பி. எம். மும் அவர்களோடு வேலைக்குச் சென்றிருப்பாரா? எங்கே போனால் என்ன தகவல் தெரிவித்துவிட்டு போயிருக்க வேண்டாமா? தயக்கத்தோடு கொட்டகைச் சந்தில் போய் உட்கார்ந்து ஒன்றுக்கிருந்தேன். கண்ணுக்குத் தெரியாத புறமிருந்து யாரும் பார்ப்பார்களோ என்ற அச்சத்தில் சீக்கிரம் முடித்து வாசலுக்கு வந்தேன். எருமைக் கன்று கட்டுத்தறியின் எதிர்ப்பக்க விளிம்பில் இழுத்துக் கொண்டு நின்றது. அதற்கு நம்பிக்கை ஊட்டும் வித்தை எனக்குத் தெரியவில்லை. தோழர் பி. எம். வரும்போது வரட்டும். அப்படியே மெல்ல நடந்து போய் எங்காவது கடை இருந்தால் ஒரு டீ குடித்து வரலாம் என்று தோன்றியது.
கழற்றுக் கொட்டகை குச்சியொன்றில் மாட்டி வைத்திருந்த சட்டையை எடுத்துப் போட்டுக்கொண்டேன். தோழர் பி.எம். படுத்திருந்த கட்டில் எடுத்து நிறுத்தியிருந்தது. அதன்மேல் மடித்து வைத்திருந்த போர்வையும் தடிமனான புத்தகம் ஒன்றும் இருந்தன. புத்தகத்திற்குள் வழிகாட்டு கடிதம் ஏதாவது இருக்கும் என்ற நப்பாசையில் எடுத்தேன். லெனின் எழுதிய என்ன செய்ய வேண்டும் நூல் அது. உள்ளே வெறும் எழுத்துக்கள் மட்டுமே நிறைந்திருந்தன. கடிதம் எதுவும் இல்லை. அப்படி என்றால் வெகு தூரம் போயிருக்க மாட்டார். தோழர்கள் எவரிடமாவது செய்தி சொல்ல வேண்டியிருக்கும். விரைவில் முடித்து வரும்படியான பகுதி வேலை ஏதாவது இருக்கலாம். சீக்கிரம் வந்துவிடுவார் என்னும் நம்பிக்கையை அந்த புத்தகம் எனக்கு கொடுத்தது. சமாதானத்தோடு கடை தேடி நடந்தேன். இரவு வெகுநேரம் கழித்துத்தான் தோழர் இங்கு அழைத்து வந்தார். குடியிருப்புப் பகுதி பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை. குடிசைகளுக்கிடையே போகிறோம் என்ற உணர்வு மட்டும் இருந்தது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் கொண்ட ஒரே மாதிரியான குடிசைகள். பெரும்பாலான குடிசைகளின் பக்கவாட்டில் எருமைக்கன்றோ பசுக்கன்றோ நின்றன. ஆடுகள் கட்டியிருந்த புழுக்கைத் தடங்கள் தெரிந்தன. உழைக்கும் மக்கள் வாழும் சேசரிக் குடியிருப்புப் பகுதி இது. இதுபோன்ற பகுதிகளில் கட்சி தீவிரமாக செயல்பட்டு அமைப்பு கட்டியிருக்கிறது. தோழர் என்ற வார்த்தையை சாதாரண மக்களின் வாயிலும் பேச வைத்திருக்கிறது. எதிர்கால புரட்சிகர செயல்பாட்டின் மைய கேந்திரமாக இந்த பகுதியே விளங்கும் என்று கட்சி நம்பியது. அந்த அளவுக்கு பலமான அணிதிரட்டல் இங்கே நடந்திருக்கிறது. ஆகவேதான் என்னைப் போன்ற புதிய தோழர்களை கட்சியின் செயல்பாடுகளை நேரில் கண்டு நம்பிக்கை கொள்வதற்கும் மக்கள் மத்தியில் பயிற்சி பெறுவதற்குமென இந்த பகுதிக்கு அனுப்புவது வழக்கம். ஓராண்டாக கட்சியோடு ஏற்பட்டிருந்த தொடர்பில் ஆதரவாளர் நிலையிலிருந்து என்னை வளர்த்தெடுத்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சியாக என் விடுமுறை நாட்களை இங்கே கழித்துப் பாருங்கள் என அனுப்பியிருக்கிறது. கிராமத்து மக்கள் பற்றிய கன உணர்வு எனக்கும் இருந்ததால் இங்கே வருவதில் மறுப்பேதுமில்லை. குடிசைகளிலிருந்து பிதுங்கி வெளியே வந்ததும் நிலங்கள். அவற்றைப் பிளந்து கொண்டு ஒற்றையடித்தடம். இதன் வழியாகப் போனால் கண்டிப்பாக டீக்கடையைச் சென்றடையலாம். எல்லா வழிகளும் டீக்கடைகளைச் சென்றடைகின்றன என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. எவ்வளவு உள்ளொதுங்கிய கிராமமாக இருப்பினும் அதனை ஒட்டுமொத்த சமூகத்தோடு இணைக்கும் கண்ணியாக டீக்கடை இருக்கும். ஆகவே நம்பிக்கையோடு அந்த தடத்தில் நடந்தேன். ஒரு டீக்கடைக்கு கூட வழிகாட்டிச் செல்லாத தோழர் பி.எம். மக்களை புரட்சிக்கு எப்படி அழைத்துச் செல்லப் போகிறார்? அவரை கட்சி தவறாக தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். தோழர் பி.எம். மேல் எனக்கிருந்த வெறுப்பைச் சொல்லி முடியாது. விரைவில் ஒரு டீக்கடை தென்பட்டுவிட்டால் வெறுப்பு குறைந்துவிடலாம். ஆனால் ஒற்றையடித்தடம் வரப்பாக தாண்டிச் சென்றதை தவிர டீக்கடைக்குச் செல்வதாகக் காணோம். எவ்வளவு வளைவாகச் சென்றாலும் இது பெரும் சாலை ஒன்றைப் போய்த் தொடுவது உறுதி. நேற்றிரவு வரும்போது பேருந்தில் அங்குதான் இறங்கி இந்த பாதையில் நுழைந்தோம். என் முயற்சியில் சற்றும் தளராமல் நடந்து கொண்டிருந்தேன். நாக்கு டீ தாகம் கொண்டு மிகவும் ஏங்கிற்று. வெயில் உயர்ந்து கொண்டிருந்தது. சோளப் பயிர்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த காட்டுக்குள் புகுந்து தடம் சென்றபோது எதிர்பாராமல் தோழர் பி.எம். எதிரில் வந்தார். அவரை பார்த்ததும் உயிரே வந்துவிட்ட தாய் உணர்ந்தேன். முகத்தை இறுக்கமாக்கிக் கொண்டே கோபத்தோடு, என்னங்க தோழர், இப்படி அம்போன்னு உட்டுட்டுப் போயிட்டீங்க என்று கத்தினேன். என் கத்தல் அவர் மீது குற்றம் சாட்டும் தொனியைக் கொண்டிருந்தது. ஆனால் தோழர் பி.எம். பதற்றப்படாமல் சிரித்தார். தெய்வீகச் சிரிப்பு. பயந்துட்டீங்களா என்றார். பயமொன்னும் இல்லை. ஆளுங்களை யாரையுமே காணோம். கண்ணுக்குட்டிகதான் அங்கங்கே முறைச்சுப் பாத்துட்டு நிக்கதுங்க, அதான் கஷ்டமா போச்சு. சரி, நீங்க எங்க போனீங்க சொல்லாம கொள்ளாம? அதொன்னும் இல்லீங்க தோழர். நான்தான் முந்தியே சொன்னல்ல. இப்ப கல்லக்கா வெட்டு நடக்குது. சனங்கெல்லாம் வெடிகாலையிலேயே போயிருவாங்க, அப்பத்தான் நிறைய வெட்ட முடியும். வெய்ய வந்துடுச்சுன்னு வெச்சுக்கங்க. தோழர் பி.எம். கடலைக்காய் வெட்டு பற்றியான பலவிதமான தகவல்களை விவரித்தார். அந்தப் பகுதி மக்களின் வாழ்முறையைப் பற்றிய விஷயங்களையும் விவரித்து உரையாற்றுவார் போலிருந்தது.
சட்டெனச் சுதாரித்துக் கொண்டேன். சரி நடங்க. அப்படியே பேசிக்கிட்டு டீ குடிச்சிட்டு வரலாம் என்றேன். இவ்வளவு நேரம் பேசியும் விடிகாலையில் புறப்பட்டு எங்கே போய்விட்டு வந்தார் என்பதைப் பற்றி தோழர் பீரியம் துளியும் கசிவிடவில்லை என்பதை உணர்ந்தேன். அதைத் துருவிக் கேட்க எனக்குப் பிடிக்கவில்லை. ரகசியமாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டேன். தோழர் பீரியம் யோசித்தபடி நின்றார். இருவரும் எதிரெதிர் திசையில் பார்த்தபடி இருந்தோம். சரி வாங்க போகலாம் என்று தோழர் டீ கடைக்கு அழைத்துச் செல்வார் என எதிர்பார்த்திருந்தேன். அவர் சொன்னார், டீ கடையின்னா ரொம்ப தூரம் போவோணும். கஷ்டம். வேண்டாம் வாங்கல். குடியிருப்பு பகுதி பக்கம் என்னைத் தாண்டி அவர் நடந்தார். ஆளற்ற வீடுகளில் போய் இவர் என்னத்தை அணிதிரட்டப் போகின்றார்? இல்லீங்க தோழர். ஒரு டீ குடிச்சாத்தான் பரவால்ல என்று சொன்னேன். என் பிடிவாதம் அவரை ஆச்சரியப்படுத்தியிருக்க வேண்டும். என்னாங்க தோழர், டீக்குப் போயி இப்படி அலையறீங்க என்றார். வேறு வழியற்று அவருக்கு விளக்க வேண்டியதாயிற்று. நிதானமாக என் நாக்கு டீக்காக தவிக்கும் தவிப்பையும் தினந்தோறும் குடித்து பழக்கமாகிவிட்டதையும் குடிக்காமல் விட்டால் அன்றைய செயல்பாடே முடங்கிவிடும் என்பதையும் சொன்னேன். கடைசியாக இதையும் குறிப்பிட்டேன். டீ குடிக்கலைன்னா காலை கடன் கழிக்க முடியாதுங்க தோழரு, வெளிக்கிப் போறத சொல்றீங்களா என்றார் தோழர் பீரியம். ஆமாங்க தோழர். சூடா கொஞ்சமாச்சும் உள்ள இறங்குனாத்தான் வவுறு காலியாவும். டீக்கும் வவுத்துக்கும் அப்படியொரு இணக்கந்தோமழர். வழுசல் சிரிப்போடு இதை தெரிவித்தேன். என்னுடைய சங்கடம் பற்றி தோழர் பீரியம் தீவிரமாக யோசித்தார். அங்கங்கே நரைமுடிகள் துளிர் தாடியைச் சொரிந்து கொண்டார். தோழர் பீரியம் மாநில அளவுக்கான கமிட்டியில் இல்லை என்றாலும் மாவட்ட அளவிலான கமிட்டியில் முக்கியமான ஒருவராக இருக்க வேண்டும். ஆகஸ்ட் அவர் முன் என் பிரச்சினை வைக்கப்பட்டாயிற்று. இனி அவர் தீர்க்கமாக யோசித்து முடிவு சொல்ல வேண்டும். பிரச்சினை என்னவென்று இருவருக்கும் தெளிவாகிவிட்டது. இனி விவாதம்தான். அதற்கான தொடக்கத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதாக அவர் வார்த்தைகள் அமைந்தன. என்ன தோழர் செய்யலாம்? இதற்கு என்ன பதில் சொல்வது? எதிரில் இருக்கும் சோளப் பயிர்களை இருவரும் சேர்ந்து பிடுங்கலாம் என்று சொன்னால் தோழர் எப்படி எடுத்துக்கொள்வாரென தெரியவில்லை. மேலும் என்னுடைய நிலையில் தீவிரமாக இருக்க முடிவு செய்துவிட்டேன். போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம் தோழர் என்று சொன்னேன். பாதையோரம் இருந்த சிறு வேப்பஞ்செடி ஒன்றில் குச்சி ஒடித்து இலைகளை உருவி எடுத்துவிட்டு பாதியை என்னிடம் நீட்டினார். குச்சியின் ஒரு முனையை உரித்துக்கொண்டே சொன்னார், உங்ககிட்ட குட்டி பூர்ஷ்வா மனப்பான்மை இருக்குங்கிறதுக்கு இது நல்ல உதாரணம் தோழர். சாதாரண மக்கள் காலையில எந்திரிச்ச உடனே டீ குடிக்கணும்னா என்ன செய்வாங்க சொல்லுங்க? டீ தூளு, சக்கரை, பாலு எல்லாம் வாங்கணும்னா முடியுமா? உங்க வாழ்க்கை முறையே மாறணும் தோழர். நாம நம்மள உழைக்கும் வர்க்கத்தோட இணைச்சுக்கணும்னா இந்த மாதிரி குட்டி பூர்ஷ்வாத்தனத்தை எல்லாம் விட்டுறணும். டீ குடிச்சாத்தான் வெளிக்கு வரும்னா இந்த நாட்டுல லட்சக்கணக்கான மக்கள் வெளிக்கியே இருக்காமதான் வாழோனும். என் முகம் இறுகி இருண்டு போயிருப்பதை கவனித்தார் போலும். அவருடைய உரையைச் சட்டென நிறுத்தினார். தீவிரமான குரலை கொஞ்சம் இளக்கிக் கொண்டு பாந்தமாகவும் சுருக்கமாகவும் முடிவை மேற்கொண்டார். இதெல்லாம் பழக்கந்தான் தோழர். இன்னைக்கு நீங்க டீ குடிக்காம இருந்து பாருங்க. வெளிக்கு வருதா இல்லையான்னு பாத்துருவோம். எனக்கு அடிவயிறு கலங்கியது. நிச்சயம் அது வெளிக்கு வருவதற்கான அறிகுறி இல்லை. டீ இல்லாமல் போய்விடும் என்பதனால்தான். ஒரு டீ குடித்துவிட்டு வந்து இந்த விவாதத்தை தொடரலாம் என்று சொல்ல நினைத்து அடக்கிக் கொண்டேன். என்ன இருந்தாலும் தோழர் பீரியம் என்னைவிட வயதில் மூத்தவர். கட்சி அனுபவம் மிகுந்தவர். தத்துவார்த்த அறிவும் நிரம்ப உடையவர். டீயை நோக்கி அவரை எப்படி நகர்த்துவது என புரியவில்லை. குடியிருப்பு பகுதிக்குப் போகாமல் தடத்திலிருந்து வரப்பு வழியாக நடந்தார். முட்கள் அடர்ந்த ஓடைப்பகுதி தென்பட்டது. நாக்கு வேம்பின் கசப்பை தாங்க முடியாமல் தவித்தது. காரிக் துப்பிக் கொண்டே நடந்தேன். பழக்கத்துக்கு அடிமையாகிறது இருக்கிறவங்களுக்குத்தான். இல்லாதவங்க என்ன செய்யறது? குடிக்காம இருக்கிறதுதான் பழக்கம்.
இந்த மாதிரி குட்டி பூர்ஷ்வா மனப்பான்மையில இருந்து விடுபட்டு வரணுங்கிறதுக்குத்தான் கட்சி உங்களுக்கு இந்த வாய்ப்பைக் கொடுத்திருக்குது தோழர். இத பயன்படுத்திக்கிட்டு மாறி வரணும் தோழர். மீண்டும் மீண்டும் என்னை குட்டி பூர்ஷ்வா என்று தோழர் பி.எம். குறிப்பிடுவது என்னவோ போலிருந்து. அந்த வார்த்தை மேற்கொண்டு எதையும் பேச விடாமல் என்னை தடுத்தது. கடுமையான எரிச்சல் எனக்குள். தொண்டையை கனைத்துக் காரி எச்சிலை துப்பிக் கொண்டு என் தரப்புக்கும் சற்றே வலிமை சேர்க்க முயன்றேன். ஒடுக்கப்பட்ட மக்களும் டீ குடிக்கறாங்க தோழர். அவங்க வாழ்ற பகுதிய நானும் பார்த்திருக்கிறேன். காலையில எந்திரிச்ச உடனே போசிய தூக்கிக்கிட்டு டீ கடைக்கு போறவங்க எத்தனையோ பேரு தோழரு. இத்தகைய பதிலைத்தான் அவர் எதிர்பார்த்தார் போலும். நான் உள்ளே வந்துவிட்டதில் அவர் மகிழ்ந்தார். என் பதில் விவாதத்திற்கான சூழலை உருவாக்கிவிட்டதாக எண்ணினார். சந்தோஷத்தோடு அவர் பேச்சைத் தொடங்கினார். ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏன் போசிய தூக்கிக்கிட்டு வர்றாங்க? டீ குடிச்சா ஒரு வேளை சாப்பிட வேண்டியதில்ல, டீ பசிய கட்டிரும். அதுக்காகத்தான் அவங்க டீ குடிக்கறாங்க. அதே காசுக்கு சாப்பாடு கிடைக்கும்னா டீ குடிக்கப் போவாங்களா? சொல்லுங்க தோழர். என்னால் எதுவும் சொல்ல முடியாத அளவு முக்கியமான விஷயத்தை எனக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். மிளனமாக அவர் முகத்தையே பார்த்தேன். தான் போட்ட அஸ்திவாரம் பலமாக அமைந்துவிட்டதை என் மிளனத்தால் உணர்ந்து மேற்கொண்டு கட்டி எழுப்ப முயன்று பேச்சைத் தொடர்ந்தார். ஒடுக்கப்பட்ட மக்கள் டீ குடிக்கறத நான் மறுக்கல. ஏன்னா டீ குடிக்க வைக்கறதுக்கு எஸ்டேட் முதலாளிங்க என்னென்ன தந்திரம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தேயிலை விற்பனைய பெருக்கறதுதான் அவங்களோட நோக்கம். அதுக்காக எல்லா தரப்பு மக்களையும் டீ குடிக்கிற பழக்கத்துக்கு கொண்டுவர முயற்சி பண்றாங்க. அதுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களும் விதிவிலக்கில்ல. என்ன கடைசித்தரமான மத்தூள் அவங்களுக்கு கிடைக்கும். சமூகத்துல கடைக்கோடி மனுஷன் குடிக்கிற ஒரு டீயில் இருந்தும் லாபம் முதலாளிங்களுக்கு போய் சேருது தோழர். தோழருடைய வாதம் சின்ன பிரச்சனையை பிரபஞ்ச பிரச்சனையோடு இணைத்து காண்பதாக இருந்தது. டீ குடிப்பதை நியாயப்படுத்தி எந்த வாதத்தையும் வைக்க முடியாதவனாக நான் இருந்தேன். நான் யோசிக்கத் தொடங்கியதும் இது ஒன்றை வைத்தே என் குட்டி பூர்ஷ்வா மனப்பான்மையை கிள்ளி எறிந்துவிட முனைந்தார். மேலும் அடுக்கடுக்கான வாதங்களையும் முடிவில் கேள்விகளையும் எழுப்பினார். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்துவிட்டு பரிதாபமாக கேட்டேன். எல்லாம் சரிதான் தோழர். இன்னைக்கு மட்டும் ஒரு டீ குடிச்சிரலாம். அவர் இவ்வளவு நேரம் பேசியும் மனம் மாறாமல் நான் இருப்பதைக் கண்டு திகைத்துப் போனார். ஆகவே வாதத்தால் பேச்சால் எனக்கு உணர்த்த முடியாது என்பதை உணர்ந்து அனுபவ ரீதியாக உணர்த்துவது என்று முடிவு செய்துவிட்டார். இங்க பாருங்கள் தோழர். இன்னைக்கு ஒரு நாள் டீ குடிக்காம இருங்க. வெளிக்கு வருதா இல்லையான்னு பார்க்கலாம். வரலேன்னா நாளைக்கு நானே டீ வாங்கிக் கொடுக்கறேன்னு என் முகத்தில் தோன்றிய பரிதாபக் களை அவரை இறங்கி வரச் செய்தது. இன்னும் சிறிது சலுகை கொடுக்க முடிவு செய்தார். ஒரு நாள் கூட வேண்டான் தோழர். சாயந்தரம் வரைக்கும் பார்க்கலாம். வெளிக்கு வரலைன்னா நானே உங்களுக்கு டீ வாங்கித் தர்றேன்னு இங்கு வந்த முதல் நாளே என் குட்டி பூர்ஷ்வா மனப்பான்மைக்கு தக்க தண்டனையை தோழர் பி.எம். கொடுத்துவிட்டார். அவர் முடிவு எனக்கும் சரியாகப்பட்டது. எப்படியும் மாலையில் டீ குடித்து விடலாம் என்னும் நம்பிக்கை வந்தது. மீண்டும் குடியிருப்புக்குள் நுழைந்தோம். எனக்கு கொஞ்சம் கூட உற்சாகமே இல்லை. கட்சியின் பயிற்சிக்கே வந்திருக்கக் கூடாதோ என்று நினைத்தேன். சாதாரணமான ஒரு டீக்கு கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்றால் புரட்சிக்காகச் செய்ய வேண்டிய பெரிய பெரிய தியாகங்களை என்னால் செய்ய முடியுமா? என்னுடைய உணர்வு மிகவும் குறைபாடு கொண்டதாக எனக்குப் பட்டது. தோழர் வைத்திருக்கும் சோதனை என்னை வளர்த்தெடுப்பதற்கான முதல் முயற்சியாக இருக்கக்கூடும். இதில் வெற்றி பெற்றுவிட்டால் இனிமேல் டீயே குடிக்கக்கூடாது என தோழர் கட்டளை பிறப்பித்துவிடலாம். எனக்குள் ஒரே குழப்பம். திரும்பத் திரும்ப யோசித்தபோது எனக்குள் ஒரு பட்டிமன்றமே நிகழத் தொடங்கிவிட்டது. தலைப்பு: வாழ்வில் முன்னுரிமை பெற வேண்டியது கட்சியா டீயா? இன்னும் கூர்மைப்படுத்தினால் புரட்சியா டீயா? டீயை மனம் விரும்பினாலும் கண்டிப்பாக புரட்சியை ஆதரிக்காமல் இருக்க முடியுமா? இரண்டும் தேவைதான் என்று சமாதான முடிவை மேற்கொண்டால் தோழர் பி.எம். கேட்கும் கேள்வி இப்படி இருக்கும்:
அப்ப புரட்சிக்கும் டீக்கும் சம அந்தஸ்து கொடுக்கறீங்களா? தோழருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? எதுவும் பேசாமலே நடந்தேன். நான் உள்ளுக்குள் சிந்திப்பதற்கு சந்தர்ப்பம் கொடுக்க விரும்பி தோழர் பி.எம். என்னை கலைக்காமல் நடப்பதாகத் தோன்றியது. மீண்டும் பழைய இடத்திற்கே சென்றோம். வாய் கொப்பளித்து முகம் கழுவினோம். ஓலைத் தடுக்கை திறந்து கொண்டு உள்ளே சென்று 2 குண்டாக்களில் பழைய சோற்றை ஊற்றி எடுத்து வந்தார். வயிறு கபகப என்றிருந்தது. சோற்றைக் கரைத்து குடித்ததும் வயிறு குளிர்ந்தது. பழைய சோறு. நல்ல மணம். புளிப்பும் அவ்வளவாக இல்லை. கடித்துக்கொள்ள ஊறுகாய் துண்டோ சின்ன வெங்காயமோ இருந்திருக்குமென்றால் சுவை வெகுவாகக் கூடியிருக்கும். சோறும் கடகடவென்று வயிற்றுக்குள் இறங்கியிருக்கும். என்னைப் போலவே தோழர் பி.எம். மும் நினைத்தாரோ என்னவோ சொன்னார். இதுதான் தோழர். தொட்டுக்க ஒரு ஊறுகா கூட இல்லாத சனங்க, இவங்க கிட்ட டீ குடிச்சாத்தான் வெளிக்கு வரும்னு சொல்லிப் பாருங்க. சிரிப்பாங்களு. தோழரைப் பார்த்து அசட்டு சிரிப்பு சிரிப்பதைத் தவிர ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் மேலும் சொன்னார். டீ குடிச்சாத்தான் வெளிக்கு வரும், சிகரெட் பீடி குடிச்சாத்தான் வரும்னு சொல்றவங்கள நானும் பார்த்திருக்கிறேன். அதெல்லாம் டீ குடிக்கவும் சிகரெட் குடிக்கவும் சொல்ற சாக்குத்தான். நெஜங்கடையாது. அப்படியா சொல்றீங்க? என்றேன். ஆமாங்க தோழர், பழக்கம் நமக்கானதா இருக்கிறது போய் நாம பழக்கத்துக்கு ஆனவங்களா மாறிறது. அதனால மனசு அப்படி தந்திரம் பண்ணுது. தோழர் பி.எம். உளவியல் அடிப்படையிலும் இந்த பிரச்சனையை அணுகுகிறார். வயிற்றுக்குள் போன பழைய சோறு சற்றே தலையைச் சாய்த்தால் பரவாயில்லை என்று எண்ண வைத்தது. கட்டில் குத்துக்காலில் தலை வைத்து படுத்தேன். இன்னொரு கட்டிலை போட்ட தோழர் அதன் நடுவில் சம்மணம் இட்டு உட்கார்ந்து புத்தகத்தை புரட்டிக் கொண்டே சொன்னார். கொஞ்ச நேரம் பாருங்க, தானா வரும். உள்ள இருக்கிறது வெளியில வந்துதான ஆவணம் தோழர், அதுதானே. உள்ளே இருப்பது வெளியில் வந்துதானே ஆக வேண்டும். இந்த தர்க்கம் எப்படி எனக்கு தெரியாமல் போயிற்று? இந்த ஒரே நாளில் டீ குடிக்கும் பழக்கத்தை ஒழித்து விடுவதன் மூலமாக என்னை குட்டி பூர்ஷ்வா மனப்பான்மையிலிருந்து விடுவித்து விடலாம் என்று தோழர் பி.எம். கங்கணம் கட்டிக்கொண்டிருந்தது தெளிவாகத் தெரிந்தது. கண் கிறுகிறுத்து அசதி கூடியது. அது டீ குடிக்காத காரணத்தால்தான் என்று நினைத்துக் கொண்டேன். தோழர் பி.எம். சிறிது நேரம் கழித்து எங்காவது கிளம்பிச் சென்று விடலாம். அவருக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும். அவர் போய்விட்டு வருவதற்குள் நடையை சற்றே எட்டிப் போட்டால் டீ கடைக்குப் போய் வந்துவிடலாம். யார் கண்டார்கள்? ஆதரவாளராக இருக்கும் இந்த வீட்டுத் தோழரே டீ குடிப்பவராக இருக்கலாம். உள்ளே தேடிப் பார்த்தால் ஏதாவதொரு சின்ன டப்பாவில் டீத்தூளோ காப்பித்தூளோ இருக்கவும் செய்யும். இங்கேயே கடுங்காப்பி போட்டு குடித்துவிடலாம். எதற்கும் தோழர் பி.எம். கொஞ்சம் நகர்ந்தால் ஆகும். மெல்லத் தூண்டில் போட்டேன். வேறெங்காச்சும் போற வேலை இருக்குதா தோழர்? என்னுடைய திட்டங்களை தெரிந்து கொண்டவர் போல ஒற்றைச் சிரிப்போடு, இல்லேங்க தோழர், சாயங்காலம் வேலை முடிஞ்சு சனங்க எல்லாரும் வரணும். அவங்களைப் பார்க்கணும். பேசணும். அதுதான் வேலை தோழர். அதுவரைக்கும் படிச்சு குறிப்பெடுக்க வேண்டியதுதான். நீங்கள் எதுனா படிக்கிறீங்களா? புத்தகம் வேணா இருக்குது என்றபடி பையை எடுத்தார். நான் சட்டென்று இப்ப வேண்டாம். அப்பறம் படிக்கறன் தோழர் என்றேன். அவர் மேற்கொண்டு வற்புறுத்தவில்லை. அதுவே ஆசுவாசமாக இருந்தது. கண்களை மூடினேன். வயிற்றை நோக்கி கவனம் திரும்பியது. சோறு உள்ளே இறங்கியவுடன் ஏதாவது மாற்றம் நிகழ்கிறதா? வயிறு வலிப்பது போலவும் தோன்றவில்லை. சோற்றின் அழுத்தம் கழிவை வெளித்தள்ளிவிட வேண்டும். என் தர்க்கத்திற்கு மசியாமல் வயிறு கல் போன்றிருந்தது. கொஞ்சம் பொறுமலாக இருப்பதாகவும் பட்டது. ஏப்பம் சரியாக வரவில்லை. ஒரே மந்தம். கைகால்கள் அசைவதற்கே விருப்பம் இல்லாமல் இருந்தன. தலையும் பெரிய பாறாங்கல்லைப் போல் கனத்தது. எப்படியோ சிறிது நேரத்தில் தூங்கிப் போய்விட்டேன். திரும்பவும் விழித்தபோது வெயில் ரொம்பவும் உரைப்பாக இருந்தது. மேலெல்லாம் வியர்வை வழிந்து கசகசத்தது. தோழர் பி.எம். மை திரும்பிப் பார்த்தேன். பழைய நிலையில் புத்தகத்தை விரித்தபடியே உட்கார்ந்திருந்தார்.
அவர் படித்துக் கொண்டிருக்கையில் நான் அசந்து தூங்கியிருக்கிறேனே என்னும் குற்ற உணர்வோடு எழுந்தேன். நான் விழித்ததைக் கண்டதும் தோழர் பி.எம். ஆவலோடு என்னை பார்த்துக் கேட்டார். என்னங்க தோழர், வர்றாப்ல இருக்குதா? கொஞ்சம் நிதானமாக யோசித்தேன். வயிறு பழையபடியேதான் இருப்பதாகப்பட்டது. என்றாலும் லேசாக இளகி இருப்பது போல பாவித்துக் கொண்டேன். முயன்றால் முடியும் என நம்பிக்கை வரவழைத்து தைரியப்பட்டேன். தோழரை முழுக்க அவநம்பிக்கையில் தள்ளக்கூடாது. வாழ்க்கையில நம்பிக்கை வேணும் தோழர் என்று அதைப் பற்றி தோழர் பி.எம். பேசத் தொடங்கிவிடலாம். ஆகவே சொன்னேன், கொஞ்சம் வர்றாப்ல தெரிது தோழர். உடனே தோழர் பி.எம். உற்சாகமாகிவிட்டார். அவர் முகத்தில் பிரகாசம். கட்டிலின் கீழே இருந்து பெரிய சொம்பு தண்ணீரை எடுத்தார். இதக் குடியுங்க தோழர் என்றார். வாங்கிக் குடிக்க முயன்றேன். ஓரளவு தாகமாகவும் இருந்ததால் அரைவாசியை குடிக்க முடிந்தது. சொம்பை கீழே வைக்க முயன்றபோது இன்னும் கொஞ்சம் குடிச்சிருங்க என்று ஊக்கமூட்டினார். அதற்குமேல் முடியவில்லை. குமட்டியது. உள்ளே போனதும் கூட வெளியே வந்துவிடும். போதும் தோழர் என்றேன். என் குரலின் கெஞ்சல் அவரை மேலும் வலியுறுத்த விடாமல் செய்துவிட்டது. அப்படியே கொஞ்ச தூரம் நடக்கலாம் வாங்க என்று அழைத்தார். 2 பேரும் மெல்ல நடந்தோம். டீயைப் பற்றி தோழர் பி.எம். எதுவும் பேசவில்லை. எனக்கு நினைவூட்டக்கூடாது என்று நினைத்திருப்பார். ஆனால் சந்தோஷத்தோடு பேசிக்கொண்டே வந்தார். அவர் பேச்சு முழுவதும் அந்தப் பகுதி மக்களைப் பற்றியும் அவர்களை அமைப்பாக்க கட்சி கொடுத்த வழிகாட்டல்கள் பற்றியும் அமைந்திருந்தது. சீமைக் கருவேல முட்கள் நிறைந்திருந்த பள்ளத்தைப் பார்த்ததும் மேட்டிலேயே நின்று கொண்டு தோழர் பி.எம். சொன்னார், மறவா போங்க தோழர். இறுக்கமா வைத்து வச்சுக்க வேண்டாம். சாதாரணமா ரிலாக்ஸா இருங்க. வந்துரும். அவர் கொடுத்த தைரியத்தை துணை கொண்டு களமிறங்கினேன். வயிற்றில் தண்ணீர் குலுங்கியது. அடர்த்தியான முள் மறைப்பாக பார்த்து உட்கார்ந்தேன். அங்கிருந்து பார்க்கத் தோழர் பி.எம். மீன் உருவம் தெரியவில்லை. கிட்டத்தட்ட 4 சுவர்களுக்கு இடையே இருப்பதாகவே உணர்ந்தேன். வயிறு கொஞ்சம் இளகி வருவதாகவும் தோன்றியது. மூச்சை அடக்கியபடி முயன்றேன். கடைசியாக தோழர் பி.எம். ஓரளவு வெற்றி பெற்றார். கவிதாசரன், அக்டோபர் 2003. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.